அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 4ஆம் பாவகம் ராசியிலேயே அல்லது 7ஆம் பாவகம் அல்லது 10ஆம் பாவகத்துல வரும்போது, கோச்சாரத்துல நான் சொல்றேன், இப்படி வரும்போது நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை ஏற்படுத்தும். இப்ப குரு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்ப இருக்கிறார். கடந்த ஓராண்டாக இருந்துட்டு இருக்கிறாரு. பொதுவாகவே குரு மறைவு ஸ்தானமாக வரக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் பாவகங்கள் இருக்கும்போது குருவால பெரிய நன்மைகள் இருக்காது. தவறான முயற்சிகளால பண விரயங்கள், லாபமற்ற விஷயத்துல இறங்கி பண நஷ்டங்கள், அல்லது குடும்ப வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகளால பிரச்சனை, பிள்ளைகளான மன வருத்தங்கள், பிள்ளைகளால செலவுகள், புத்திர பாக்கியம் தடைகள், இப்படிலாம் நிறையவே கடந்த காலங்கள்ல கும்பராசிக்கு ஏற்பட்டிருக்கும். குறிப்பா இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து 3ஆம் பாவகத்துல இருந்ததுனால நான் கடந்த வருடம் போட்ட குரு பெயர்ச்சி பலன்களும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது அவசர முடிவுகளை எடுக்க வைக்கும், லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடுத்தும், எல்லா முயற்சியுமே சக்சஸ் ஆகும். பட் அந்த முயற்சிகள்லாம் யோசிச்சு செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இப்போ குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு, கேந்திரத்துக்கு வராரு. மே 1ஆம் தேதி காலை 11:57க்கு குரு பகவான் மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது உங்க ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது கும்பராசிக்கு 4ஆம் பாவகம். எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னா, கடந்த காலத்தை விட இது பெட்டர், பாசிட்டிவ் தான். அதே போல இப்ப உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் வலு பெற்றிருக்கிறாரு, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரு, நீச பங்கமாகி இருக்காரு, வர்க்கோத்தம் பெற்றிருக்காரு, பலமாக இருக்கிறாரு அப்படின்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் தான். சப்போஸ் உங்க ஜாதகத்துல குரு கெட்டு இருக்காரு, ராகுவின் பிடியில் இருக்கிறாரு, கேதுவின் பிடியில் இருக்கிறாருன்னா கடன்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும், பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும், பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லாத மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல குரு கெட்டு இருக்கிறாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு, கம்ப்ளீட்டா நீசம் ஆயிட்டாரு, நீச பங்கம் ஆகல, அசங்கம் ஆயிட்டாரு அப்படின்னாக்க பொருளாதார ரீதியாக நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஒருத்தரோட ஜாதகத்துல குரு பலமாக இருக்கு ஏதோ ஒரு வகையில அப்படின்னா அவர்களுக்கு பணம் வரும், மதிப்பு மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்க எந்த விதமான குரு பெயர்ச்சி வந்தாலும் பெரிய அளவுக்கு நன்மை இருக்காது என்பதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதே போல நமக்கு நடப்பு தசாபுக்தியும் நம்ம சுய ஜாதகத்தின்படி நமக்கு நடக்குது. இப்ப தசாபுக்தி ஒரு கேந்திரங்கள் அல்லது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்தி நடக்குதுன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். நமக்கு அட்டமாதிபதியோட தசை அல்லது 6ஆம் அதிபதியோட தசை, 12ஆம் அதிபதியோட தசாபுக்தி இப்ப நடக்குது, அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், அவசர முடிவு எடுப்போம், ஃபேமிலி லைஃப்லயும் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கும், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றது தெளிவா புரிஞ்சுங்க. அதாவது நம்ம சுய ஜாதகத்தின்படி 85% நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில ஒரு 15% தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நமக்கு பாத்தீங்கன்னாக்க இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. இந்த ஜென்ம சனியில மற்ற கிரகங்கள் எங்க வந்தாலும் பெரிய அளவுக்கு நன்மை தெரியாது. அதை நமக்கு புரிஞ்சுக்கணும். அது முக்கியமா நான் போன 2 வீடியோக்கள் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம ஜென்ம சனி சதயம் நட்சத்திரத்துல இருக்கு. இப்ப சதயம் நட்சத்திரத்தை விட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இடத்துல பங்குனி 23ஆம் தேதி விலகிடுது, புரட்டாதிக்கு வந்துடுது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க அதாவது ஏப்ரல் மாசம் ரெண்டுலயே உங்களுக்கு சதயத்தை விட்டு வந்துருது. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மே மாசத்துல இருந்து ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பீங்க, கடுமையான மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஆனாலும் ராசிலேயே சனி இருக்கிறாரு, அதாவது கடுமையான மன அழுத்தம், டென்ஷன் ஆகக்கூடிய சம்பவம் நீங்கி ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பீங்க. அதுக்காக பிரச்சனை முழுசா நீங்கிடுச்சுன்னு நான் சொல்ல வரல. இதுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு குரு பகவான். அதுதான் இங்க சொல்ல வர. பொதுவாகவே 4ஆம் இடத்துல குரு வந்தாருனாக்க என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படின்னாக்க, மே மாசத்துல இருந்து இந்த சதயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள், டென்ஷன்கள், முயற்சி தடைகள், பண கஷ்டங்கள் நீங்கும். உங்க சுய ஜாதகத்திலையும் குரு பகவான் நல்ல நிலையில இருக்கிறாருன்னா நிச்சயமா இது நடக்கும். அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா குரு ஓரளவுக்கு பாசிட்டிவான இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால பொருளாதார ரீதியான கஷ்டத்தை நீங்க தாக்கு பிடிப்பீங்க. வேலையில கூட பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும், ஆனா அந்த வேலை திடுதிப்புன்னு போகாது. அதனால நீங்க பயப்படாம வேலை பார்க்கலாம். கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி நடக்குது இல்லையா, அதனால மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கும். வேலையை விடக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு தோணும், அல்லது வேலையை விட்டு நம்மளை எடுத்துருவாங்களோ என்ற பயம் கூட நமக்கு வரும். ஆனா உங்களை வேலையை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மே மாசத்துக்கு மேல நீங்களா வேற வேலையை தேடிக்கிட்டு வேலையை விட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பெட்டர்.
அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. அவசர முடிவு இப்பவும் எடுக்கக்கூடாது. அதே போல இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானால் முக்கியமா வீடு, சொத்து, வாகனம் இவற்றின் தொடர்பாக செலவுகள் ஏற்படும். ஒண்ணு வீடு மாற்றம் ஏற்படலாம், அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வீடு, சொத்து வாங்கிட்டீங்கன்னா அது சுப வரியம், உங்களுக்கு பாசிட்டிவ் தான், உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தாது. கேந்திரங்கள்ல குரு பகவான் வரும்போது நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்படுத்தும். அந்த வகையில ஹெல்த்ல கொஞ்சம் இப்பவும் நீங்க பாதுகாப்பா தான் இருக்கணும். குறிப்பா நல்ல உணவுகளை சாப்பிடுறது, உடற்பயிற்சி செய்யறதெல்லாம் இப்பவும் நீங்க ஃபாலோ பண்ணணும். 4ஆம் இடத்துல குருவால உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்லயும் பாதிப்பு, குறிப்பா வயதானவர்களாக இருந்தா ஹெல்த்ல கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க. மேலும் இந்த குருவோட பார்வை 10ஆம் பாவகத்துக்கு விழுதுனால தொழில எவ்வளவுதான் உங்களுக்கு நச்சரிப்பு போராட்டங்கள் இருந்தாலும் தாக்கு பிடிப்பீங்க. ரெண்டாவது, பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும். வருமானமே இல்லை, நஷ்டமாயிட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நஷ்டம் ஆகாமையாவது இருப்பீங்க. பணம் நஷ்டம் பண்ண மாட்டீங்க. ஒரு பக்கம் ஜென்மசனி நடக்குது, நஷ்டங்களால மன உளைச்சல் உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும். அந்த நஷ்டம் குறைந்து உங்களுக்கு மன உளைச்சல் இல்லாம இருப்பீங்க. அதாவது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிடுவீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் இந்த குரு பயிற்சியால. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க சுய ஜாதகத்தின்படி குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க பயப்படவே வேண்டியதுல. உங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில பண சப்போர்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பகவான் 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க, உயர்கல்விக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்க விரும்பிய கோர்ஸே கிடைக்கும். நீட் போன்ற கோர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மெடிக்கல் சேரணும், ஃப்ரீ சீட் கிடைக்குமா அல்லது பேமெண்ட் சீட்டா அப்படின்னாக்க அதற்கு உங்க சுய ஜாதகம் தான் அதற்கு பதில் இருக்கு. இருந்தாலும் பொது பலனா சொல்லும் போது ஒரு பக்கம் ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பேமெண்ட் பண்ணி தான் நீங்க சேர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும். குறிப்பா தாய்வழி உறவுகள் அதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்துல ஒரு விரோதமாக இருந்திருக்கு அப்படின்னாக்க அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், அல்லது விரோதங்கள் குறையும். இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. அடுத்தது, இந்த குருவோட பார்வை பார்க்கிற இடத்தை பலப்படுத்தும். அந்த அடிப்படையில குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அதாவது கன்னியை பார்க்கிறாரு. அப்போ சில பேருக்குலாம் இடமாற்றங்கள் ஏற்படும், வேலை விஷயமாக இடமாற்றங்கள் ஏற்படும், சொத்துக்கள் தொடர்பாக வீடு வாங்குறதுக்கோ வாகனம் வாங்குறதுக்கோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடல் நலத்துல கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பயணங்கள், அலைச்சல்கள் இவை எல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல உங்க பேர்ல விழுந்த கலங்கங்கள் துடைத்தெறிக்கப்படும். உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கு. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தீயவர்களை விட்டு விலகி வேற இடத்துக்கு நீங்க போகக்கூடிய சூழ்நிலை, அல்லது உங்களை விட்டு விலகுவார்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள். அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இப்ப அரசு பணியிலே இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா அது நல்ல ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோடைய கூட ஒரு இடமாற்றம் ஏற்படும். பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு நிறுவனத்தை விட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை வரும். இன்னொரு நிறுவனம் கிடைச்ச பின்னாடி நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும். அது சொத்துக்கள் தொடர்பான கடன்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு பக்கம் அங்க கேது இருக்கிறாரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல. கேது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பொதுவாகவே ஒரு நஷ்டப்பட வைக்கிறாரு இல்லையா? அதுக்கு குரு பார்வை இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நஷ்டங்கள்லாம் குறையும், கவலையப்படாதீங்க. அடுத்தது உங்க ராசிக்கு 10ஆம் பாவகத்தை குரு பார்க்குது. 10ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருந்தாவே தொழில்ல பெரிய அளவுக்கு டென்ஷன் இல்லை, பிரச்சனை கிடையாது. அல்லது ஒரு தொழிலே போயிடுச்சுனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, இன்னொரு தொழில் கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த காலத்துல நஷ்டத்துல மூணவங்க மீண்டும் அந்த தொழிலை புதுப்பித்து நடத்தக்கூடிய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரொம்ப டார்ச்சரா இருக்கு, ஜென்மசனி நடக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு டென்ஷன் இருக்கு, டார்ச்சர் இருக்கு, சக பணியாளர்களால் தொல்லையா இருக்குன்னா கூட உங்களுக்கு அந்த வேலை போகாம காப்பாத்துறது யாருன்னா இந்த குரு பகவான் தான். அதனால இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நமக்கு பணம் வரும், ஜீவன பலம் இருக்கும். கடந்த காலத்துல இருந்த கெட்ட பெயர் துடைத்தெறிக்கப்படும். அதாவது ஏதோ ஒரு வகையில மற்றவங்களால பழிச்சொல்லுக்கும் அவமானத்துக்கும் ஆளாகி இருப்பீங்க, அதெல்லாம் நீங்கும். இந்த ஜென்ம சனி இப்ப நடந்துட்டு இருக்குது கும்பராசிக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. சனி பார்க்குற இடத்த கெடுப்பாரு இல்லையா? அந்த வகையில திருமண தடைகள், பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு இருந்துட்டு இருக்கும். அதே போல சில பேருக்குலாம் திருமண வாழ்க்கையிலேயே கருத்து வேறுபாடு, டிவோர்ஸு, பிரிவினை அல்லது சண்டையே போடாம கூட சில பேர்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும்.
இந்த குரு பெயர்ச்சியால இது மாறுமா அப்படின்னாக்க, 4ஆம் பாவகத்துல வரக்கூடிய குருவால இந்த கணவன் மனைவிக்குள், அதாவது பிரியாம இருக்கிறீங்கன்னா ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஆனா பிரிந்த உறவுகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதற்கு ஒரு தீர்வுகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக இந்த குருவோட பார்வையை பொறுத்தவரை உங்க விரயஸ்தானமாக வரக்கூடிய 12ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கு. குரு 12ஆம் பாவகத்தை பார்த்தாக்க தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்கன்னாக்க தாய்நாட்டுக்கு வரக்கூடிய எண்ணம் அல்லது ஒரு டிராவலாவது வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு விசா கிடைச்சி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, விரயங்களும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு பக்கம் பணம் வரும், இன்னொரு பக்கம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா வர்ற பணத்துக்கும் செலவாகிறதுக்கும் ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல கொஞ்சம் பணம் கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதிக கடன் பட்டீங்கன்னா அகலக்கால் வச்சு நீங்க பிசினஸ் விரிவுபடுத்துறதுக்காக நிறைய கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசா எதிர்பார்த்த வருமானம் வராது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. விரயங்கள் தான் அதிகமாகும், வரவுன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் ஆஸ் யூஷுவலா வரக்கூடிய சம்பளம் வந்துகிட்டே தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அகலக்கால் வைக்காம பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா கடன் படாம இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. மேலும் வந்து இறை வழிபாடு, ஆன்மீக பயணங்கள் இதெல்லாமும் இந்த காலகட்டத்துல ஏற்படும். இந்த ஒரு வருஷத்துல இடத்துல 2025 மே மாசம் வரலுமே குரு பகவான் 4ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறாரு. அதனால நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதத்துல குரு பலம் பெற்று இருக்கு, நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக்க மேக்சிமம் உங்களுக்கு சுப விரயமாக தான் ஆகும். இல்லைன்னா தான் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் மருத்துவ விரயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். இது வந்து டிட்டர்மைன் பண்றது உங்க ஜாதகம் தான். அதாவது நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய குருவோட வலிமை, நமக்கு நடப்பு தசா புக்தி தான் நமக்கு டிட்டர்மைன் பண்றது. நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி செலவு பண்ண போறோம், உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதுக்கு செலவு பண்ண போறோமா, இல்லை வந்து சுப விரயமாக வீடு சொத்து வாகனம் வாங்குறதுனால செலவுகள் ஏற்படும் சொல்லியிருக்கிறேன், அது நடக்குமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குன்னா அந்த பாவகம் வலுப்படுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இதுக்கு நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களை சமாளிக்க வைக்கக்கூடியதாகவே இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க சப்போஸ் உங்க ஜாதகத்துல குரு கெட்டு இருக்காரு, நடப்பு தசாபுக்தியும் சரியில்லை, கடுமையான ஜென்மசனியோட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் குரு வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. நவகிரக வழிபாடு சிறப்பை தரும். அதே போல வியாழக்கிழமைகள்ல ஒரு மகான்கள் வழிபாடு, குறிப்பா சீரடி சாய்பாபா, உங்களுக்கு பிடித்த மகானை நீங்க வந்து குருவா ஏத்துக்கிட்டு மனசார நீங்க வீட்லயே அவருடைய போட்டோ வச்சு கூட நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது ஒரு குருவின் அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க, தவறான பாதையில போக மாட்டீங்க. அப்ப பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. அதனால வந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்க ஜாதகப்படி குரு கெட்டு இருந்தாலும் சரி, அல்லது தசாபுக்தியும் சரியில்லாம இருந்தாலும் நீங்க ஒரு குரு வழிபாடு, குருவை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டங்கள் தவிர்க்கப்படும், கஷ்டங்கள் குறையும். நம்பி ஏமாந்தது போதுன்ட்டு நீங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றியும் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.